ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, மண்புழு குளியல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம். ஸோ இங்கிலீஷில் இதை வந்து பார்த்தீங்கன்னா வெர்மி வாஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது, ஸோ இதை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இதில் என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெர்மி வாஷ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கல, மண்புழுவிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு திரவத்தை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வெர்மி வாஷ் ஆர் மண்புழு குளியல் நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நீங்கள் இப்போ நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பேரலு, அப்படி இல்லைனாக்கில் ஒரு 10 அடிக்கு ஒரு 3 அடி ஹைட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொட்டியில், ஸோ இந்த ப்ராசஸை வந்து செஞ்சீங்கன்னாக்கில் அந்த வெர்மி வாஷ் மண்புழு குளியல் நீரை வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கில், ஒரு தொட்டியோ இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரம்மோ கிடைக்கிது அப்படின்னாக்கில், கீழே ஒரு லேயர் வந்து ஒரு அரை அடி அளவுக்கு ஒரு மணலோ இல்லை அந்த தென்னை மட்டையோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கீழே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்து அந்த மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலை தழைகள் எல்லாம் வந்து ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக நல்லா ஒரு 2 அடி அளவுக்கு வர அளவுக்கு நல்லா போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசு சாணம் இருக்கு இல்லைங்களா, நாட்டு மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டு மாட்டு சாணத்தை வந்து ஒரு லேயராக வந்து பரப்பி விடுங்க. அது வந்து ஒரு ஒரு 1.5 அடி 2 அடி வர்ற அளவுக்கு சாணி வந்து நிறைய கொட்டி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பசு சாணத்து மேலே தான் வந்து நம்ம அந்த மண்புழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பெரிய தொட்டி எக்ஸாம்பிள் 10க்கு 10 இருக்குது, அந்த அளவுக்கு தொட்டி இருக்குது அப்படின்னாக்கல, அதுக்கு வந்து ஒரு ஒரு 10 கிலோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு தேவைப்படும். அப்படியே சின்ன பேரலாக இருக்குன்னா ஒரு 2 கிலோலேருந்து 3 கிலோ மண்புழு வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த ட்ரம்மு இல்லை அந்த தொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்வான, இப்போ தொட்டி நீங்கள் அதுக்காக கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கல, கீழே இருக்கக்கூடிய அந்த தரை தளம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து வடிஞ்சு ஒரு பக்கமாக வர மாதிரி வந்து அது க க க கட்டணும். ஏன்னா அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சாய்வாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கீழே தரைத்தளத்தை வந்து அமைச்சிங்கன்னா தான் அந்த தண்ணி வந்து ஒரு பக்கமாக வந்து கலெக்ட் ஆகும். ஒரே லெவலாக இருந்தால் அந்த தண்ணியை வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ட்ரம்முமே நிழல் பாங்கான இடத்துல இருக்கணும். தொட்டி கட்டுற போதும் சரி, ட்ரம் வைக்கும் போதும் சரி, நிழல் பாங்கான இடத்துல வந்து நீங்கள் அதை வச்சு அந்த ப்ராசஸை செய்யணும். அப்படி இல்லைனாக்கா, நிழல் கிடைக்கல அப்படின்னாக்கா மேலே வந்து ஷேட் நெட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய தென்னை ஓலைகளோ போட்டு நீங்கள் குடிசை மாதிரி அமைச்சிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். நம்ம மண்புழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் இலை தழைகள் குப்பைகள் இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே பரப்பி விட்டுறோம். ஸோ அதை பரப்பி நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு ஒரு சாக்கு பையோ ஒரு துணியோ நல்லா மேலே போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. அந்த கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கல, மேலே வந்து தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரெகுலராக காலை மாலை இந்த மாதிரி தண்ணி வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, நிறைய ஊற்றாமல் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தெளித்து விட்டீங்கன்னாக்கல, அந்த தண்ணியினுடைய எசென்சியலும் அந்த மண் புழுக்கள் மேலே சுருக்கக்கூடிய ஒரு விதமான திரவமும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல, ஒரு ரெண்டும் மிக்ஸ் ஆகி அந்த லேயர் வழியாக எல்லாமே ஒவ்வொரு லேயர் வழியாக போயிட்டு அது கீழே போயிட்டு கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த தண்ணீரை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பைப்பு வழியாக நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த நம்ம ஒரு சாய்வான பகுதியை ட்ரம்மில் வச்சு கொஞ்சம் சாய்ச்சி வைக்கிற போது அந்த ஒரு பக்கமாக வந்து அந்த பைப்பு நம்ம எந்த பக்கம் டேப் இருக்கோ அந்த பக்கம் சாய்ச்சி வச்சுருந்தாக்கல அந்த தண்ணி ஃபுல்லாக வெர்மி வாஷ் நம்ம அந்த மண்புழு குளியல் நீர் வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 5 நாளைக்கு அப்புறம் தான் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொட்ட ஆரம்பிக்கும். ஒரு பெரிய தொட்டியாக இருக்குது அப்படின்னாக்கல நம்மளுக்கு 3லிருந்து 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த வெர்மி வாஷ் வாட்டர் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை சின்ன ட்ரம்மாக இருக்குது அப்படின்னாக்கல உங்களுக்கு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டருக்கு உள்ளே தான் உங்களுக்கு வந்து அந்த வெர்மி வாஷ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் மேக்ஸிமம் ட்ரம்மில் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த லிக்யூடை தான் நாம் வெர்மி வாஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்கெல்லாம் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கல, உங்களுடைய செடிகளில் இருக்கக்கூடிய சத்து பற்றாக்குறை, இதில் என்னென்ன சத்துக்கள் வந்து கிடைக்கும், ஸோ என்ன பெனிஃபிட் வந்து நம்ம அடையலாம் அப்படின்னாக்கல, இதில் வந்து நைட்ரஜன் சத்து, பாஸ்பரஸ் சத்து, பொட்டாஷ் சத்து, ஆல் மைக்ரோ நியூட்ரியன்ட் சத்து, அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான சத்துக்களை வளர்ச்சி ஊக்கிகளை உள்ளடக்கியது தான் இந்த வெர்மி வாஷ் லிக்யூடு.
ஸோ இந்த வெர்மி வாஷ் லிக்விடை வந்து நம்ம இலை வழியாகவும் வேர் வழியாகவும் வந்து பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு. ஸோ இலை வழியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கில் 1 லிட்டர் வெர்மி வாஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க், அதாவது 10 லிட்டர் டேங்க்கில் மிக்ஸ் பண்ணி நம்ம இது செடிகளுக்கு வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கல வெஞ்சுரி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 2 லிட்டரு அந்த மாதிரி நீங்கள் சொட்டு நீர் வழியாக நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே ஸோ உங்களுடைய செடி அந்த தேவைக்கான எசென்சியல் நியூட்ரியன்ஸு, மினரல்ஸு, விட்டமின்ஸு, என்பிகே கண்டென்ட்டு, மைக்ரோநியூட்ரி எல்லாத்தையும் எடுத்துக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் டிசீஸ் கண்ட்ரோலாகவும் இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய மண் வந்து நல்ல ஒரு ஏரேஷன், நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்கும். மண் நல்லா லூஸ் ஆகும். ஸோ இது கார அமிலத்தன்மையினுடைய லெவலை வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக வேலை செய்யக்கூடியது தான் இந்த வெர்மி வாஷு. ஸோ இதை வந்து நீங்களே வந்து ஈஸியாக தயார் செஞ்சுக்கலாம். பெரிய தொட்டியில் வந்து நம்ம செய்யணுன்றது பெரிய பிக் ஃபார்மர்ஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சின்ன சின்ன விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன மாதிரி ட்ரம்மில் வச்சு நெல் பாங்கின இடத்துல வச்சு நீங்களே வந்து கலெக்ட் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னாக்கெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாகவும் சில கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். பட் அது எந்த அளவுக்கு பியூரிட்டியாக இருக்குன்றது நம்ம வந்து சொல்ல முடியாது. நாம்ளே தயார் செஞ்சீங்கன்னாக்கெல்லாம் அந்த கான்சன்ட்ரேட்டடு வெர்மி வாஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம டைல்யூட் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வெர்மி வாஷை வந்து பயன்படுத்துங்க. உங்களுடைய ஃபெர்டிலைசனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசனுடைய அளவு யூசேஜ் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மண்ணினுடைய தன்மை டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.